கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார கார்னர்ஸ்டோன் படத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல நாளிலும் சுவாமி உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து படிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் போது நாங்கள் தெரியாத விஷயங்களை புரிந்து கொள்ள உதவி செய்ய நாங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு ஊழியத்தின் மையம். இந்த வாரத்துக்கான மைய வசனம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் வசனங்கள் 38-39. அப்போஸ்தலர் 13:38-39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாகப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. ஆதி திருச்சபைக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. உண்மையிலேயே நம்ம யோசிக்கும் போது அது கஷ்டமாக தான் தோணுது. ஆனால் லூக்கா அதை பற்றி சொல்லும் போது அது கஷ்டங்கிற மாதிரியே சொல்லலை. துன்புறுத்தலுக்கும் இடர்பாடுகளுக்கும் மத்தியில் விசுவாசிகள் நிறைவான மகிழ்ச்சியோட யாராலையும் அவங்கள நிறுத்த முடியலன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எவ்வளோ அதிகமாக கிறிஸ்துவனுடைய அன்புனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவ்வளோ அதிகமாக அவங்களுடைய உற்சாகம் பரவுச்சு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம மனநிலைமையாக இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சில அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் போது இப்படிப்பட்ட எந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இல்லைனோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். அந்தியோகியா பகுதியில் இருந்த விசுவாசிகள் அவங்களுடைய விசுவாசத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற்றுச்சு. அவங்க விசுவாசத்தை பற்றின செய்தி எருசலேமுக்கு வந்து அடைஞ்சது. அதனால ஒரு சில மூப்பர்கள் அவங்கள சந்திக்கணும்னு அங்கிருந்து புறப்பட்டாங்க. அந்தியோகியாவில தான் முதல்ல கிறிஸ்துவ விசுவாசிச்சவங்களுக்கு கிறிஸ்தவன் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. 2வதா ஆண்டவர் அவரோட ஊழியத்தை திறன்பட செய்யறதுக்கு ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தாரு. அந்தியோகியா ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருந்துச்சு. அங்க இருந்த ஜனங்கள் பல கலாச்சார அடிப்படையில இருந்தாங்க. சரியா தேர்வு செய்யப்பட்ட 2 மூப்பர்கள் ஊழிய வேலையா இந்த இடத்துக்கு போறாங்க. அதுல முதல்ல இருக்கிறது பர்னபா இரக்க குணமும் மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு குணமும் உள்ளவரா இருக்காரு. அடுத்ததா பவுல், ஒரு உயர்கல்வி திறன் நிறைந்த பரிசேயன். அதுவும் அவர் ஒரு யூதனாகவும் ஒரு ரோம குடி உரிமை பெற்றவராகவும் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சரியான ஜோடி இல்லையா? 100 வருஷங்களுக்கு முன்னாடி டெட்ராய்ட் மிச்சிகன்ல இருக்கிற ஒரு வாலிபன் ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்குனாரு. இந்த கண்டுபிடிப்புக்கு வாகனம், அதாவது ஆங்கிலத்தில் ஆட்டோமொபைல்னு பேர் வச்சாரு. அதாவது ஒரு குதிரையால் இழுத்து செல்லப்படாத ஒரு வண்டி. இந்த கண்டுபிடிப்பு மக்கள் குதிரையை பற்றி கவலைப்படாம ரொம்ப தூரம் போறதுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த ஒரு சிந்தனை வசதி படித்தவங்க கிட்ட ரொம்ப வேகமாக பரவுச்சு. ஆனால் ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவருக்கு இது போதுமானதா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய வாகனத்தை வாங்க முடியணும்னு நினைச்சாரு. இந்த வாகனத்தினுடைய தயாரிப்பு முறைய இன்னும் நுட்பமான ஒண்ணா மாத்துறாரு. அதனால அந்த பகுதிகள் எல்லாம் விரைவாக அமைக்கப்பட்டு சீக்கிரத்தில் இந்த வாகனத்தை தயாரிக்க முடிஞ்சுது. ஃபோர்டினுடைய மாடல் ஏ மற்றும் மாடல் டி ஆயிரக்கணக்கான ஜனங்களை சீக்கிரமா சென்றடைஞ்சது. அதுதான் ஃபோர்டினுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்துச்சு. ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசுவினுடைய சீஷர்கள் ஒரு பெரிய சவாலை மேற்கொண்டாங்க. இந்த சவால் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அவங்க ஒவ்வொருத்தருடைய உறவையும் புதுப்பிச்சுக்கிட்டு பாவத்தினால அழியிற ஜனங்கள் ரட்சிப்படையணுங்கிறது தான். இந்த உலகத்துல
வாகனங்கள் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் நம்மளால் வாழ முடியும். ஆனால் இயேசு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிற எல்லா ஜனங்களும் பெற்றுக்கணுங்கிறதுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சீஷர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு இது நம்மளுடைய தருணம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய அந்த தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. நம்மளுடைய வாழ்நாள்ல இந்த ஒரு காரியம் நிறைவேறதுக்கு சபையா சேர்ந்து நம்ம என்ன வழிமுறைகளை கையாளுறோம்? இந்த பெரிய ஊழியத்துல நீங்க பங்கு பெறுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன கிரியை செஞ்சிருக்காரு? பவுலனுடைய ஊழிய பயணத்துல பவுல் பர்னபாவோட சேர்ந்து எப்படி ஊழியம் செஞ்சாருங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்தேவானனுடைய கல்லெறிதல் விசுவாசிகள் யூதேயா பகுதியிலிருந்து கலைஞ்சு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. ஆதி திருச்சபையும் ஆதி விசுவாசிகளையும் துன்புறுத்துறதுலையும் கொலை செய்யறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சவர் சவுல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது பர்னபா கூட இருக்கிற இந்த பவுல். இன்னும் ஸ்தேவானுடைய கல்லெறிதல்ல யாரெல்லாம் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்களோ அவங்களுடைய அங்கிய சவுல் கையில வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதி விசுவாசிகளை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் சவுல் போய்கிட்டு இருந்தப்பதான் ஆண்டவர் அவரை சந்திச்சு புறஜாதியாருக்கு ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போறதுக்கு பவுலை மனம் மாற்றினாரு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு பவுல் விசேஷமா அங்கீகரிக்கப்பட்டாரு. முதல்ல ஆண்டவர் பவுலை அழைச்சிருந்தாரு. ரெண்டாவதா அவர் யூதர்கள் மத்தியில ஒரு பரிசேய தலைவனா இருந்தாரு. அதோட ரோம குடியுரிமை பெற்றவராகவும் இருந்தாரு. அவரு யூதர்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த சமுதாயத்துல இல்லாம புறஜாதிகளுக்கு மத்தியில ஒரு யூதனா அவர் வளர்க்கப்பட்டாரு. அவரு ஆவிக்குரிய ஒருத்தராகவும் இருந்தாரு, உலக பிரகாரமான ஒருத்தராகவும் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவரு கிரேக்கமும் எபிரேய பாஷையும் பேசினாருன்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் அவருடைய இந்த ஊழியத்தை அந்தியோகியா பகுதியிலிருந்து ஆரம்பிச்சாரு. விசுவாசிகளும் ஊழியத்துல இருந்தவங்களும் இணைந்து ஆண்டவரை பத்தின இந்த ஒரு செய்திய உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க புறஜாதிகளா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. பாப்புவ தீவுல யோவானும் பர்னபாவும் இருந்தப்போ பவுல் எப்படி அந்த எலிமாவை கையாண்டாருன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவருடைய நல்ல செய்தியை பரப்ப தடையா இருந்த எலிமாவை அவருடைய கண் பார்வை போயிருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சவுலா இருந்த பவுல் ஆண்டவருடைய நற்செய்தி பரப்புறதுக்கு தடையா இருந்தப்போ எப்படி ஆண்டவர் அதை நிறுத்தினாரோ அதே மாதிரி பவுல் இப்ப எலிமாவை நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த பட்டணத்துல இருந்த அதிபதி ஆண்டவருடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாம் அறிந்த ஒருத்தர்னு நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை வச்சு நம்மளுடைய விசுவாசத்தை வளர்க்குறாரு, நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறாரு. அதுவும் முக்கியமா சாத்தான் நம்மளை தாக்கும் போது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாருன்னா அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் நம்மளை பலப்படுத்துறாரு. அவரு நம்மளை தகுதியானவங்களா மாத்துறாரு. ஆதி விசுவாசிகள் இயேசு மேல வைத்திருந்த அன்பு ஆண்டவரை பத்தின நற்செய்திய அவங்களால சொல்லாம இருக்க முடியல. அது அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயத்தையும் அதை தாண்டி எல்லா இடங்களையும் சென்று சேர்ந்தது. பவுலும் பர்னபாவும் ஒவ்வொரு இடத்துலையும் புது விசுவாசிகளை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் இவங்க எந்த எதிர்ப்புகளையும் தடைகளையும் சந்திக்க போதும் அவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. பவுலும் பர்னபாவும் அவங்களுக்கு கொடுத்த ஊக்கம் எந்த நிலையிலையும் அவங்கள சந்தோஷப்படுத்தினது ஒன்றா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னு நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இதை அப்போஸ்தலர்களால் தனியாக கையாள முடியலை அப்படிங்கிறதுனால அவங்க உதவிக்காரர்களை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு துன்புறுத்தல்னாலையும் தடையினாலையும் அவங்கள நிறுத்த முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் எந்த காலத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையும் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஊழியத்தினுடைய மையமாக இருக்கணும். நீங்களும் உங்களோட குடும்பமோ உங்களோட சபையோ இந்த ஊழியத்தின் மையமாக இருக்கா? அப்படிப்பட்ட மையமாக நம்ம மாறுறதுக்கு தேவன் உதவி செய்வாராக. இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த பாடத்தில் நாங்கள் ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எப்படி நீங்கள் உங்களுடைய இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே ஊழியத்தை செய்கிறதுக்காக நாங்களும் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க எப்படி எந்த தடைகள் துன்புறுத்தல் இருந்தாலும் உங்களுடைய பலத்தினால அவங்க அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சதோ, அதே போல் நாங்களும் ஊழியத்தை செய்யும் போது எங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் உம்முடைய பலத்தை உம்மை சார்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எந்த ஒரு துன்புறுத்தல் வந்தாலும் தடைகள் வந்தாலும் சோர்ந்து போய் விடாதபடிக்கு நாங்கள் இன்னும் தைரியமாக இந்த வேலையை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.